இதோட இந்த போலீஸ் அகாடமியில் நடந்த சைக்கிள் ரேஸ் நிறைவடையுது. இந்த சைக்கிள் ரேஸில் 30 வெற்றியாளர்கள் அவங்க பொசிஷனை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டில் இந்த மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்துடும். அவங்களுடைய பேரை இப்போ அறிவிக்கிறேன். முதல் பொசிஷனில் ஆஃபீஸர் ஜாகிர், ஏழாவதா ஜெயிச்சவர் ஆஃபீஸர் ராகுல், அப்புறம் 18வது பொசிஷன்ல ஆஃபீஸர் சந்தியா. உங்களோட நம்பிக்கை ஜெயிச்சிடுச்சுங்க. ஆனா எப்படி அமைதியா இருக்கிறது? கல்யாண சீசன் போயிட்டு இருக்கு, எல்லா ஹால்ஸும் பிஸியா இருக்கும். அண்ணா என்ன கேட்டா இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. அதுக்கு என்ன பண்ணலாம்? சவிதா கல்யாணத்தை தள்ளி வச்சிடலான்றியா? ஹால் புக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நாம வேற எங்கேயாவது போய் கல்யாணத்தை நடத்துவோம். சூர்யா, பெரியவர் கடைக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கு? நீங்க இடத்தை தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா தப்பு உங்களது இல்ல, ஹால் மேனேஜரோடது. யாரோ பண்ண தப்புக்கு தண்டனையை நீங்க ஏன் அனுபவிக்கணும்? விக்ரம், இந்த அரசியல்வாதி இருக்காளே, என்ன பண்ண போறான்னு ஒண்ணும் புரியல. நீங்க பாருங்க கவிதா, இங்க நடக்கிறது எங்க வீட்டு பிரச்சனை. நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சூர்யா, எனக்கு இந்த விஷயம் தெரியும். இது உங்க வீட்டு பிரச்சனை தான். அதனால நான் நடுவுல பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. தெரிஞ்சா சரி. ஆனா என்ன மன்னிச்சிடுங்க சூர்யா. இந்த முறை விருப்பம் இல்லைன்னா கூட நானும் இந்த பிரச்சனையில சம்மந்தப்பட்டுட்டேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒரு ஹால் தேவைப்பட்டது. அதனால நான் அந்த ஹால் மேனேஜருக்கு கால் பண்ணேன். அவர் உடனே உங்களோட புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு புக்கிங் பண்ணிட்டாரு. சரோஜா, இந்த பொண்ணை என்னன்னு சொல்றது? இங்க வராதன்னு சொல்லியும் இப்படி வந்து நிக்கிறா. அதுவும் சூர்யா கடைக்கே வந்து நிக்கிறா. என்ன நம்புங்க, எனக்கு முன்னாடியே புக்கிங் உங்க பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இது போல நடக்க விட்டுருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் அந்த புக்கிங் உங்க பேர்ல இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் நானே நேரா இங்க வந்து உங்ககிட்ட பர்சனலி சாரி சொல்லிட்டு இத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருங்க சூர்யா, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆனா நான் தப்பு பண்ணிருக்கல. அதனாலதான் உங்க ஃபேமிலிக்கு இப்போ ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ப்ளீஸ் அந்த ஆளை மறுபடியும் புக் பண்ணிக்கோங்க. நான் ஹால் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். அதோட என்னோட மீட்டிங் எடுத்துக்கிட்டா அதை நான் வேற எங்கேயாவது என்னைக்காவது வச்சுப்பேன். அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அண்ணா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இவங்க இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. நான் ஹால் மேனேஜர் கிட்ட இன்னொரு தடவை பேசிடுறேன். அப்புறம் புக்கிங் உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம். நீங்க இப்படிலாம் எதுவும் செய்ய வேண்டாம். கவிதா, இனிமே எங்களுக்கு அந்த ஹால் வேண்டாம். ஹால் வேண்டான்றாரு. என்னாச்சு இவருக்கு? நீங்க தயவு செஞ்சு உங்க புக்கிங் கேன்சல் பண்ணாம இருங்க. என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நாங்க வேற இடத்த ஏற்பாடு பண்ணிக்கிறோம்.
எங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா சூர்யா, இது உங்களோட தங்கச்சியோட கல்யாண விஷயம். கல்யாண சீசன் வேற, அதோட எலெக்ஷன் வேற இருக்கு. எல்லா ஹால்ஸும் அட்வான்ஸ் புக்கிங்ல இருக்கு. என்ன கேட்டா இதை விட நல்ல ஹால் உங்களுக்கு கிடைக்காது. அதோட முகூர்த்த நாள்ல தான் கல்யாணம் நடக்கும். என்னோட மீட்டிங்க நான் 2-3 டேஸ் கழிச்சு கூட வச்சுப்பேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதுல தப்பா நினைக்க எதுவுமே இல்ல. இந்த புக்கிங் உங்க பேர்ல மாத்திக்கலாம். நீங்க பாருங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னல, எங்களுக்கு அந்த இடம் தேவையில்லை. நீங்க தயவு செஞ்சு எங்க வேலையை பார்க்க விடுங்க. நான் எங்க அம்மா மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். என்ன ஆனாலும் சரி, என்னால எங்க அம்மாவோட மனசை எப்பவும் காயப்படுத்த முடியாது. நீங்க எங்களுக்காக யோசிச்சு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எங்க சார்பு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க போங்க. என்ன இது? இந்த அரசியல்வாதி கிளம்பிட்டாலே இப்ப என்ன பண்றது? இங்க பாரு, கேட்டுக்கிட்டல, சூர்யா சொன்னது புரிஞ்சுதா? ஓட்டுக்காக புது புது ஐடியாவை இங்க காட்டாத, வேற யார்ட்டையாவது காட்டு. சரோஜா, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. அதான் உனக்கு சூர்யா மாதிரி பையன் கிடைச்சிருக்கான். அந்த சூரிய பகவான் மேற்குல உதிக்கிற தவற கூட செய்யலாம். ஆனா சரோஜாவோட பையன் அவங்க அம்மாவுக்கு எதிரா எந்த வேலையும் செய்ய மாட்டான். இந்த பெரிய இருக்காங்களே, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், திட்டி தீத்துருவாங்க. வந்துட்டா புதுசா ஐடியா சொல்றாங்க. இங்க இருந்து போறியா இல்ல இங்கே நிக்க போறியா? ஐய, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. நானா இருந்தா இந்நேரத்துக்கு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிருந்திருப்பேன். அண்ணா அண்ணா, ஹாலை வேணான்னு சொல்லிட்டீங்க. ஆனா சவிதாவோட கல்யாணம் வேற இருக்கு. இப்ப நம்ம வேற ஹாலுக்கு எங்க போறது? கண்ணா சூர்யா, சவிதாவோட கல்யாணம் இருக்குல்ல, அதனால நம்ம ஹாலை புக் பண்ணி ஆகணும். ஒருவேளை நேரத்துக்கு ஹால் கிடைக்கலன்னா சவிதாவோட கல்யாண பத்திரிக்கையை கூட அடிக்க முடியாம போயிடும் இல்லையா? அம்மா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? விக்ரம் இருக்கா, மோகன் இருக்கா, 3 அண்ணனுங்க இருக்கோம். நாங்க அப்படியில விட்டுற மாட்டோமா. நீங்க தைரியமா இருங்க. நீ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையுமே இல்லப்பா. நல்லா இருப்பா. அம்மா போங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க வரோம். சரிப்பா. இந்தா, நீ என்ன பாக்குற? வேலையை ஒழுங்கா பாரு.
வந்தாச்சு. இப்ப எதுக்கு இழிக்கிற? நீங்க இருக்கீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? 3 மருமகளுக்கு வந்தாச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் கூட ஆக போகுது. பேரம் பேத்தி கூட எடுத்தாச்சு, தாத்தா பாட்டி ஆயிட்டோம். இப்படி நீங்க திருடி திங்கறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அட சரோஜா, என்ன சொல்ற நீ? நான் சும்மா தான் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கறத திருட்டுன்னு சொன்னா எப்படி? அம்மா சாப்பிட்டு விடுங்க, அப்புறம் தானே, அப்புறம் பண்ணிக்கலாம். இவரை சமாளிக்க முடியாது. இந்தாங்க. சரோஜா, நீ இவ்வளவு அடம் பிடிக்கிறதுனால எடுத்துக்கிறேன். கொண்டா. சூர்யா, சந்தியா கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்துச்சாப்பா? அந்த சைக்கிள் ரேஸ் என்னாச்சு? ஐயோ, என்னத்த நீங்க இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அவங்க என்னோட அக்கா இல்லையா? கண்டிப்பா அவங்க முதல் பரிசை வாங்காம விட மாட்டாங்க அத்தை. ஐயோ, கண்டிப்பா அவங்க இன்னைக்கு முதல் பரிசை ஜெயிச்சிருப்பாங்க அத்தை. யாராலையும் அவங்க ஜெயிக்க முடியுமா என்ன? அம்மா, போனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் நானும். இன்னும் வரவே இல்லை. போன் வந்த உடனே எனக்கும் சொல்லு, சரியா? சரிங்கம்மா. சூர்யா அண்ணா, எனக்காக கல்யாணத்துக்கு ஹால் புக் பண்ண போயிருந்தீங்களே, புக் பண்ணியாச்சா? ஆமா, இப்ப அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உன்னோட அண்ணனுங்க, உன்னோட அம்மா அப்பா எல்லாருமே கல்யாண விஷயத்தை மறந்துடுவோம் பாரு. பெருசா கேட்க வந்துட்டா, அண்ணே ஹால் புக் பண்ணிட்டீங்களான்னு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? சவிதா, நாங்க 3 அண்ணனுங்க இருக்கோம் உனக்கு. நீ எதுக்கு கவலைப்படாம தைரியமா இரு. நீ எதை பத்தியும் யோசிக்காத. அம்மா, அப்பா, சவிதாவோட கல்யாணத்துக்கு ஹால் புக் பண்ணியாச்சு. பரவாயில்லையே, நீங்க 18ஆவது வந்திருக்கீங்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சந்தியா? 18ஆவதாவா? கொண்டா, அதை என்கிட்ட கொடு, ஆமா, நான் பேசுறேன். சந்தியா, நீ 18ஆவதாவா வந்து? ஆமா அத்தை, நான் என்னோட 18ஆவது நம்பரை ஜெயிச்சிட்டேன் அத்தை. போதும் கொஞ்சனது. அப்பாடா. இந்த தலைவர்மார்கள் நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் வருது. கட்சி தலைவர்கள் கம்பளியை தானம் செய்தனர். பாத்தியா சரோஜா, குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கம்பளியை தானம் பண்ணிருக்காங்க. சந்தியா கிட்ட இருந்து ஏன் இன்னும் கால் வரல? இந்நேரத்துக்கு அந்த சைக்கிள் ரேஸ் கூட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி போச்சுன்னு தெரியலையே. இப்போ என்ன பண்றது? சூர்யா அண்ணா எல்லாரும் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. அண்ணி சொன்ன விஷயத்தை எப்படி சொல்றது?
எப்படி சொல்லலாம்? சொட்டு வாடா. ஐயோ வா வா. சூர்யானா எனக்கு கொஞ்சம் கணக்கில் டவுட் இருக்கு, நான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வந்து சொல்லி கொடுங்களேன். என்னோட புக்கை நான் அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கேன். சரி வா. ஏய் சோட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் புக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு, அங்க பாரு எல்லாமே இங்கே தான் இருக்கு. வா வா, நான் உனக்கு சொல்லி தரேன். என்னத்தை மறைக்கிற? சோட்டு, அந்த டப்பாவை ஏன் மறைக்கிற? உனக்கு எத்தனை தடவை சொல்றது, வீட்டு டப்பாவை கடைக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன சொன்னாலும் ஒரு நாள் தான் ஞாபகம் இருக்கும், அடுத்த நாளே அதை நீ மறந்துடுவ. கொண்டா, அதை என்கிட்ட கொடு. அட குடுங்கறல்ல. இல்ல இல்லம்மா, இப்ப வேண்டாமே, அப்புறமா வந்து கொடுத்துறேனே. கண்டிப்பா கண்டிப்பா. என்கிட்டே பிடிவாதம் பிடிக்கிறியா? இரு, நானே வரேன். இல்ல 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 இல்ல, அங்கேயே இருங்க. இந்த டப்பால சூர்யானனுக்கு ஒரு லெட்டர் இருக்கு, சந்தியா நீ வச்சாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்தாங்க பிடிங்க சூர்யானா. பாத்தீங்களா அத்தை, எல்லாருக்கும் லெட்டரு போஸ்ட் கார்டுல வரும், ஆனா இங்க என்னடானா பெரியவருக்கு அந்த லெட்டர் டப்பால வருது அத்தை. வேலைய பாரு. சூர்யா, போப்பா, உன் ரூமுக்கு போய் அந்த டப்பாவை திறந்து பாரு. சரிங்கம்மா. பாத்தீங்களா இல்லையா அத்தை, என்னெல்லாம் அக்கா அனுப்பிருக்காங்கன்னு பாருங்க. ஏனுங்க, நீங்க அனுப்பின இளநீ எனக்கு சுறுசுறுப்பை கொடுத்துருச்சு. வெங்காய ரசம் வெயில்ல இருந்து காப்பாத்திடுச்சு. கடவுளோட அருளால நான் பலகீனமாகாம தப்பிச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம உங்களோட நம்பிக்கை என்னோட தன்னம்பிக்கையை உடையாம பாத்துக்குச்சு. அதுவும் இல்லாம நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சுட்டேன். அப்புறம் நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிட்டேன். அம்மா அப்பா இங்க பாருங்க, இது பாத்தீங்களா, சந்தியா ரேஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்களா? பரவாயில்லையே, நீங்க நீங்க 18ஆவது வந்திருக்கீங்களா? இது இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சந்தியா? 18ஆவதாவா? கொண்டா, அதை என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். சந்தியா, நீ 18ஆவதாவா வந்து? ஆமா அத்தை, நான் என்னோட 18ஆவது நம்பரை ஜெயிச்சிட்டேன் அத்தை. என்னது? ஆமா கடவுளே, நன்றிப்பா. சவிதா, சொல்லு அப்பா, சந்தியா ரேஸ்ல ஜெயிச்சிட்டாங்களாப்பா. ஜெயிச்சிட்டாங்களா? என்னடா சொல்ற நீ? நீ என்னப்பா சொல்ற? சந்தியா ஜெயிச்சிட்டாளா? போட்டிருக்கேன். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நீ நல்லா இரு. என் மருமக ஜெயிச்சிட்டா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா.
ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆச்சு இது. சந்தியா மருமக நம்ம குடும்ப பேரை ட்ரைனிங்லயும் போய் காப்பாத்திட்டா. நான் தான் சொன்னேன்ல, சந்தியாக்கா நம்பர் 1 ஆகணுங்கிறதுக்காக தான் பிறந்தாங்கன்னு. கேட்டீங்களா? உண்மைதான். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். என் மருமக சந்தியா கண்டிப்பா அந்த கப்பை ஜெயிச்சிட்டு தான் வரப்போறா. அம்மா, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது வந்து எப்படின்னா சந்தியா கண்டிப்பா அக்காவோட போனை தான் இருக்கும். வேணா பாருங்க. சந்தியா தான் கூப்பிடுறாங்க. சந்தியா, முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அதுவும் உங்க குடும்பத்தோட சார்பா. எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது சந்தியா, நீங்க தான் நிச்சயமா ஜெயிப்பீங்கன்னு. என்னங்க, நியாயமா இந்த வாழ்த்தை நான் உங்களுக்கு தான் சொல்லணும். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட திறமைக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற ஒரு பொசிஷனுக்கு வரணும். ஆனாங்க என்னாச்சுன்னு தெரியுமா? யாரும் என்னோட பொசிஷனை 28ல இருந்து 18க்கு மாத்திட்டாங்க. இந்த விஷயமே எனக்கு கடைசி நேரத்துல தான் தெரிஞ்சது. நான் சுத்தமா என்னோட நம்பிக்கை இழந்துட்டேன். ஏன்னா 18வது பொசிஷனுக்கு எப்படி நான் போட்டி போடுவேன்? ஆனா உங்களோட நம்பிக்கை, அத்தை மாமாவோட ஆசீர்வாதத்தினால நான் இன்னைக்கு அந்த 18வது பொசிஷனையும் ஜெயிச்சிட்டேங்க. அப்படியா? நீங்க 18வது வந்திருக்கீங்களா? இதுவே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சந்தியா? பாருங்க, 18வது நம்பர்னா ரொம்ப பின்னாடி இல்ல. என்ன சொல்றாங்கன்னே புரியலையே. கொடுப்பா அந்த போனை கொடு. அம்மா கிட்ட சொல்லு. நான் பேசுறேன். சந்தியா. வணக்கம் அத்தை. சூர்யா என்ன சொல்றா? நீ 18வதாவா வந்திருக்க? ஆமா அத்தை, நான் என்னோட 18வது நம்பர் எடுத்து ஜெயிச்சிட்டேன். சந்தியா உங்க கூட வரலையா? இல்லையே. நான் 2 முறை அவங்க ரூமுக்கு போயிட்டு வந்தேன். கதவை தட்டியும் பார்த்தேன். ஆனா அவங்க கதவை திறக்கவே இல்லை. ராகுல், ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். சந்தியா, கதவை தர சந்தியா. சந்தியா